ஒற்றுப்பிழை கண்டறிக. ஓடா குதிரை ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரச்சம், அதனால அங்கே வந்து ஒற்று வந்து மிகும். எழுத்துப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. வயிறு பசிக்கிறது. மற்ற எல்லாத்துமே தவறாக இருக்குது. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. போதான் வினைச்சொல். ஓடுதலும் ஒரு வினை தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அது வந்து தொழில் பெயரில் வந்துடும். பெயர் சொல்லில் ஒரு வகையில் வந்துடும் ஓடுதல். அப்போது வினைச்சொல் அப்படிங்கிறப்போ போதான் வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். வினைச்சொல் எனப்படும். தேடு என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க. தேடி. தேடியனா பெயர் எச்சம் ஆயிடும். தேடிங்கிறது தான் வினை எச்சம். வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. கேள் அப்படின்னா கேட்டான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. அது முற்று பெற்றுருச்சு அந்த வினை. தனிந்தது வேர் சொல் அறிக. வேர் சொல்லுங்கிறது எப்பயும் கட்டளையாக தான் வரும், ஏவலாக தான் வரும். அப்போது தனிங்கிறது தான் வேர் சொல். ஒருமைப்பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. இவை பூக்கள் அல்ல. அல்லங்கிறது அகிரிணை பன்மைக்கு வரும். அவன் அல்லன், இவள் அல்லல்னு வரும். கவிஞர்கள் அல்லர் அப்படின்னு வரும். புரியும்னு நினைக்கிறேன். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொள் கோல் பெற்றுக்கொள் கோல் சொல்லல். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மலையை வந்து மாலைன்னு மாற்றி அதுக்கு என்ன பொருளோ அதுக்கு தொடர் அமைச்சிருக்காங்க. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். பிழை திருத்தம் சந்திப்பிழை. வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணப்படங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி. சேங்கிறது தான் உயர்வுங்கிற பொருளை தரும். தேனா என்ன கடவுள். பேனா மேகம். பைனா இளமை. பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது அப்படின்னா பட்டு சட்டை. அது ஒரு இனிய பாடல். இதில் என்ன பிழை அப்படின்னா ஒருங்கிறது ஒரு இது உயிரெழுத்து இல்லை தொடங்குது. அப்போது அது வந்து அகுது அப்படின்னு தான் வரணும். அகுது ஒரு அப்படின்னு தான் வரும். அது ஒருன்னு வராது. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மன்னார்குடி அப்படின்னா மண்ணை. ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. உலகம் அப்படிங்கிறதுக்கு தரணி நானிலம் அப்படிங்கிற 2 பொருளும் வரும். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மேதினா எருமை, பகடு, மாடு. இது எல்லாமே வந்து ஒரே பொருள் தான். எருமைங்கிற பொருள் தான். அதுதான் வேரிங்கிறது தேன் பொருள். வேரிக்கு தேன்கிறது பொருள். இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுங்கிறது. அப்போ தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண வந்து நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேரிங்கிறது தேன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக போட முடியும். ஒரே பொருளை தரும் இரு சொற்களை கண்டறிக. விசும்பு அப்படின்னா ஆகாயம், வானம். கும்பி என்பதன் பொருள் வயிறு. சரியான தொடரை கண்டறிக. இதுக்கு வந்து என்னென்னா நிறுத்தற்குறிகள். நிலம், நீர், தீ, காற்று. இதுக்கு அடுத்தெல்லாம் கமா வரணும். வானுக்கு அடுத்து வராது. ஏன்னா அதோட முடியுது அது. வான் என்பன ஐம்பூதங்கள். இதுதான் கரெக்டான ஆன்சர். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. யானை பிளிரும். பொருத்தமானதை தேர்ந்தெடு. நேற்று மழை பெய்தது. ஏன்னா அது இறந்த காலம், பெய்ததுன்னு தான் வரணும். பலவின் பால் சொல்லை கண்டறிக. மாடுகள். பலவின் பாலுங்கிறது எப்பயுமே அகிரிணையை தான் குறிக்கும். அதுவும் அகிரிணை நிறையா இருக்கிறத குறிக்கிறது தான் பலவின் பால். அதான் மாடுகள். இங்கே பாருங்கள், பலர் பாலை குறிக்கும் சொல்னால் அவர்கள். இது வந்து அவர்கள்ங்கிறது என்ன உயர்திணை. பலர்பாலுங்கிறது உயர்திணையில் அதிகமாக இருக்கிறவங்கள குறிக்கும். அப்போ அவர்கள். தன்வினை தொடரை கண்டறி. அவன் திருந்தினான். அதுதான் தன்வினை. செய்வினை தொடரை கண்டறி. கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை. இப்போ செய்வினைங்கிறது அந்த தொடரை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியுது அப்படின்னா அதுதான் செய்வினை தொடர். இப்போ கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுன்னு செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியும். அப்போனா அதுதான் செய்வினை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். கலைச்சொல். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம். ஃபிக்ஷன்னா புனைவு. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். செயலர்னா மாலுமி. ஆகவே முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 58 வயது. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. பால் பருகு. பால் குடின்னு வராது, பால் பருகு. அதே வந்து மரபு தொடரின் பொருளை தேர்வு செய்க. சேவல் கூவும்.
சரியா? சேவல் வந்து கூவும், கொக்கரிக்கும் வராது, கோழி தான் கொக்கரிக்கும். மயில் அகவும், காகம் கரையும். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாரா நிகழ்வு. உவமை தொடரின் பொருள் வாழையடி வாழையாகனா தலைமுறை தலைமுறையாக. உவமை தொடரின் பொருள் எழுதுக அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. குற்றமுறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. டப்பிங் அப்படின்னா ஒலிச்சேர்க்கை. இந்த 2 ஒலிச்சேர்க்கையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த ஒலின்னு பார்த்துக்கணும். சவுண்டு தான் ஒலிச்சேர்க்கை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள். நடுவர் நரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு டேஷ் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது அப்படின்னா அஞ்சல் தலை. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பாவலரேறு பிரிஞ்சித்திரனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுபவர் தேவநேய பாவனார். ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். எல்லாமே புக்கில் இருக்கிறதான். 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் வந்து திருக்குறள். விடுபட்ட சீர் கண்டறிக. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஷ் அடைவர், மேன்மை அடைவர். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பெருமைன்னு கூட நினச்சி போட்டுடலாம். அப்போது இந்த கொஸ்டின் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் போகலாம். ஒழுக்கமாக வாழும் அனைவரும் மேன்மை அடைவர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடடைந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சேர்ந்து சேர்த்து. நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். பி தான் கரெக்டு. அடுத்து விரிந்து விரித்து. என்ன விரிந்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பூவிதழ் விரித்தது தப்பு. பூவிதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்தது கரெக்டு. அதே மாதிரி விரித்த நூலால் அறிவு விரிந்தது. 1, 3 கரெக்டு. இந்த விரிந்து விரித்த வந்து நம்மளுக்கு இப்போ நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. நான் போன ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து விரிந்து விரித்து இது வந்து கேட்டிருந்தாங்க. ஒற்று பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. வெண்டைக்காய் பொரியல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா வாழ்க்கை இப்பு வரும். அதே மாதிரி தண்ணீர் தொட்டிக்கும் இத்து வரும். மோர் குழம்பு அதுக்கும் இக்கு வரும். ஏன்னா வந்து வாழ்க்கை படகுங்கிறது உருவகம், தண்ணீரை உடைய தொட்டி அப்படிங்கிறப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை வரும். அப்படிங்கிறப்போ அங்கே ஒற்று மிகாமல் போட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் தருக. ஈதல்னா ஏற்றல் எதிர்ச்சொல்க்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. கீர்த்தினா புகழ். அழகிய மரம். எச்ச வகையை தெரிவு செய்ய. குறிப்பு பெயர்ச்சம். குறிப்பு பெயர்ச்சம்னா பண்பை வந்து உணர்த்தும், காலத்தை உணர்த்தாது. அப்படிங்கிறப்போ அது குறிப்பு பெயர்ச்சம். நெல் என்ற மரம் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க அப்படின்னா நின்றவன் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய வினா எழுத்துக்கள் மொழியின் முதலில் வருபவை. எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை வந்து ஏ, யா, ஏ. இந்த வினா எழுத்துக்களை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம இந்த குரூப் 2 குரூப் 4 ரெண்டுலேயுமே கேட்டிருந்தாங்க. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாத எழுத்து எழுது அப்படின்னா ஆயுத எழுத்து. ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான தேர்ந்தெடு. அறம் அறம். ஃபஸ்ட்டு அறம்ங்கிறது ஒரு கருவி, அந்த அடுத்த அறம்ங்கிறது தர்மம். பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழையான சொல். அதாவது தென்றலுக்கு 2 சுழின்னு தான் வரும். கண்டம்னா 3 சுழியின், மண்டபம்னா 3 சுழியின். நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னா நீள் உழைப்பு. இல் ப்ளஸ் ஊ சேர்ந்து லூ ஆயிரும். இடமெல்லாம். இடம் கூட்டல் எல்லாம். வெண்குடை. வெண்மை கூட்டல் குடை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். பிள்ளை, மடலி, பைங்குள். இது எல்லாமே வந்து தாவரங்களை குறிக்கும். இப்போ குலை பாருங்கள், அது மற்ற எல்லாத்துலேயுமே குலைன்னு இருக்கா, அந்த குலைங்கிறது இளம் பருவத்துக்கு வராது. ஒரு வாழை குலையாக இருக்கிற காயை தான் சொல்லுவோம். அப்போது அது தெரிஞ்சால் அது வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். டி தான் ஆன்சர். வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து மலை. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. புகலிடம். முரலும் அப்படின்னா முழங்கும். சொல் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குது பார்த்துங்க. மொழி, இன்னொன்று நெல். இது வந்து புக்லேயே இருக்குது. கை என்பதன் பொருளை தேர்க. கைனா ஒழுக்கம். பைனா என்ன சொன்னேன்? இளமை.
அங்கே போய் எக்ஸாம் இதில் வந்துட்டு குழப்பம் நம்மளுக்கு. அப்புறம் பைனா இளமை, பைனா தான் இளமை. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். சேர்த்தல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல். எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தற்குறி இடம்பெற வேண்டும் அப்படின்னா வினாக்குறி. ஏன்னா இது எல்லாமே வினா சொற்கள் தான், எங்கே, எப்படி, எதற்கு அப்படிங்கிறதுனால. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும் அப்படின்னா அரைப்புள்ளி. இது எத்தனை வாட்டி நான் போட்டிருந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான முடிவை தெரிவு செய்க. அவன் வந்தான். அவரள பிறவே என்று தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை எது அப்படின்னா அஃறிணை. அவரள பிறவே அப்படின்னா அதுக்கு மீனிங் மக்கள் இல்லாமல் மற்ற எல்லாம் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது அதுக்கு அஃறிணை தான். மக்கள் இல்லாத மற்றதெல்லாம் என்ன, அஃறிணை தானே. அப்போது அவரள பிறவேங்கிறது யாரை சொல்கிறதுனா அஃறிணையை தான் சொல்கிறாங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தீர்வன அப்படின்னா நீங்குவன. தெளிவு, நற்காட்சி. ஓர்தல்னா நல்லறிவு, கூற்றவனா பிரிவுகளாக. இதான் மீனிங். இது புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். தொடர் வகை அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவ காட்சி. நானோ டெக்னாலஜி மீனுன் தொழில்நுட்பம். வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. அட்வொகேட் அப்படின்னா வழக்குரைஞர். பார்த்தீங்களா, நம்ம என்ன நினச்சிப்போம், வழக்கறிஞர் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் வழக்குரைஞர் தான் கரெக்டான ஆன்சர். இது கிடையாது, வழக்குரைஞர். ஓகேவா. டைரக்டிங் என்பதற்கு தமிழில் டேஷ் எனப்படும் அப்படின்னா இயக்குதல். அதாவது நம்ம இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணான்னு கேட்குறோங்களோ அதுதான் இயக்குதல். பழமொழியின் பொருளை தேர்வு செய்து எழுதுக. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். பழமொழி உணர்த்தும் சரியான பொருள். மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா, தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். மண்குதிரையை எடுத்துக்கிட்டு நம்ம ஆற்றில் இறங்கினோன்னா என்ன ஆகும், அது கரைஞ்சி போயிடும். அதுதான் சொல்லுவாங்க. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க அப்படின்னா ஆனா நிறை. ஆனா என்ன, பசு கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நிறைன்னு தான் சொல்லுவோம். கூட்டம் போடக்கூடாது. நிறை. இது ஃபுல்லாகவே படித்து எழுதுறதான், அந்த பேராவை படித்து. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஷில் தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது அப்படின்னா 1966. 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி. கலங்காதிருமனமே என்ற பாடலை எழுதியவரை கண்டறிய. கண்ணதாசன். தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுற ராபி சேதுப்பிள்ளை. அவர் சொல்லின் செல்வராக இருக்கிறது தான் தமிழ் முனிவர்கள்னு நம்ம வீரமாமுனிவரே சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜியு போப் அப்படின்னா சாந்தோம். நம்ம அடையாறுன்னு போட்டக்கூடாது, சாந்தோம். சிறுவஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் டேஷ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன 5. திருக்கடுகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. விடுபட்ட சீர் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். சரி, சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இதுதான் சீர். நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு போனால் தான் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காவது யூஸ் ஆகும். இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்படி தான் கொஸ்டின் வரும், இப்படிலாம் யோசித்து போடணும் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் தெரியும். இப்போ 4 ஆப்ஷனையும் பார்க்கும்போது அங்கே போய் இதுக்கு தான் வரும், இதுக்கு தான் வரும், அப்போ இதுக்கு வராதே அப்படின்னு நம்ம அங்கே போய் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.